அதுக்கடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு பாவகத்தில் நின்ற கிரகம் தான் முதல்ல தன்னோட வேலையை வந்து அதிகமாக வந்து செய்து 5ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறவங்க வந்து இந்த தூதரகத்தில் வந்து பணிபுரியறவங்களாக வந்து இருப்பாங்க. எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம். இது ஒரு ஆன்மீக தேடல். வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். எஸ்கே ஜோதிட பயிற்சி பள்ளி மையம் மற்றும் ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் இணைந்து நடத்தும் 30வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஸ்ரீ யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 5ஆம் இடத்தில் நின்ற கிரகம். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்குறோம்? வந்து லக்னத்தை பார்க்குறோம். அதுக்கடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரே நேரத்தில் அட்டட்டயத்தில் உலகத்தில் வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. எல்லாரோட தலைவிதியும் வந்து ஒன்று போல் இருப்பது கிடையாது. அதற்கு காரணம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சூட்சுமமான முறையில் வந்து வடிவமைக்குது. பிரபஞ்சத்தோட வடிவமைப்பில் நம்மெல்லாம் வந்து ரொம்ப படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பாவகத்தில் நின்ற கிரகம்தான் முதல்ல தன்னோட வேலையை வந்து அதிகமாக வந்து செய்து ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறந்தால் கூட அந்த எல்லா குழந்தைகளோடையும் தலைவிதியையும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் வந்து நிர்ணயிக்குது. இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துப்படி ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, 5ஆம் இடத்தில் நின்ற கிரகம் அப்படின்னு நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து வச்சு தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து அதோட பலத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகமாக இருந்தாலும் சரி, அது வந்து காலிக்கட்டமாக இருக்கக்கூடாது. காலிக்கட்டமாக இருந்தால் அந்த பாவகம் தன்னோட பலனை காலதாமதமாக வழங்கும் அல்லது மன உளைச்சலோட அந்த பாவகத்தோட பலனை வந்து நம்ம வந்து அடையிற மாதிரி வந்து இருக்கும். அதைக்கு மீறி அதாவது பிரபஞ்ச சக்திக்கும் மீறி ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடைய முற்பட்டால் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த பலனுக்கு இடமில்லை என்றால் அந்த பலனை வந்து ஜாதகர் வந்து வலியோடையும் வேதனையோடையும் தான் வந்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகுது. இது வந்து யாராலும் மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் நிற்கலை, எந்த கிரகமும் வந்து பார்க்கலை அப்படின்னா அடுத்து 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்றதை நம்ம வச்சு அந்த பூர்வ புண்ணிய பலத்தை வந்து நிர்ணயிப்போம். நம்ம இப்போ டாபிக் என்ன? 5ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் தான் என்ன பலனை தரப்போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு பாவக பலனை நிர்ணயிக்கிறதுல 5ஆம் இடத்துல நின்ற கிரகம் தான் முதல்ல வந்து தன்னோட பலனை வந்து வழங்கும். இப்போ அப்படி பார்க்கும்போது வந்து 5ஆம் இடத்துல வந்து சூரியன் ஒருத்தருக்கு நின்றால், சூரியன் யார்? கௌரவ கிரகம். 5ஆம் இடத்துல சூரியன்னா கௌரவம் இல்லாத இடத்துல அந்த மனுஷன் அந்த இடத்துல வந்து நிற்க மாட்டாங்க. அதாவது 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல், இந்த 5-6 விஷயங்களை தான் மெயினாக வந்து வெளிப்படுத்துது. அப்போ இப்போ 5ஆம் இடத்துல வந்து சூரியன் நின்றால் அவங்க வந்து கௌரவத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. கௌரவம் இல்லாத இடத்துல அவங்க போய் வந்து நிற்க மாட்டாங்க. அதுமாதிரி சூரியன் அப்படிங்கிறது தந்தைக்கு காரக கிரகம் அப்படின்றதுனால வந்து தந்தை வந்து கௌரவமானவராக வந்து இருப்பார். ஜாதகர் வந்து கௌரவமான குடும்பத்தில் வந்து பிறந்தவராக இருப்பார். அரசியல், அரசாங்கம், அரசு சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு வந்து ஒரு ஆதாயம் எப்பயுமே வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சில பேர் வந்து அரசியலில் வந்து வெளிப்படையாக வந்து நின்று வந்து வேலை வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக சூட்சுமமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை முன்னிறுத்தி அவங்க வந்து பின்னாடி வந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து வலிமையானவங்களாக ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல வந்து வலிமை பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு வந்து பின்னாடி வேலை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து பதவி ஸ்தானம். 5ஆம் இடத்து கூட வந்து சூரியன் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து அரசியல் ஞானம் உண்டு. இல்லை 1000 பேரை 1,00,000 பேரை வந்து வழிநடத்தக்கூடிய தன்மைகள், திறமைகள் நிறைந்தவராக ஜாதகர் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சூரியன் என்றால் ஜாதகர் வந்து அந்த குடும்பத்தோட மூத்த ஆண் வாரிசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை
ஜாதகர் தான் வந்து வழி நடத்துகிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஜென்மத்தில் ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய அனைத்து பலன்களும் அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட, அதாவது தந்தை வழி கர்மா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஜாதகருக்கு உண்டு. இன்கேஸ் 5ஆம் இடத்துல சந்திரன் நின்றால் ஜாதகர் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டார், ஓடி பிடிச்சி விளையாடுவார். எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு இடத்துல இருப்பார், மத்தியானம் ஒரு இடத்துல இருப்பார், நைட்டு ஒரு இடத்துல வந்து இருப்பார். எப்பயுமே வந்து அவர் வந்து அதிகமாக வந்து பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவராக வந்து இருப்பார். அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது வந்து ஆள் மனசு, 5ஆம் இடங்கிறது வந்து திட்டமிடுதல். அப்போ 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 விஷயங்கள் வந்து திட்டம் போடுவாங்க. ஆனால் அது மனசஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால வந்து அவங்க போட்ட திட்டத்துப்படி தன்னை வந்து வழி நடத்த அவங்களால வந்து முடியாது. ஆனால் 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் தாய் நல்ல மதிநுட்பம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. தாய் வந்து ஒரு மந்திரியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. தாய் வந்து ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. தாய் வந்து ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதவியில் இருக்கிறவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் அவங்களோட குலதெய்வம் வந்து நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். சில பேர் வந்து 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து புனித நீராடல் பண்ணுறவங்களாக இருக்கும். 5ஆம் இடம் தான் வந்து பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம், காதல் எல்லாத்தையும் வந்து சொல்கிற இடமா. 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குதா அப்படின்னு வந்து கேளுங்க. இல்லை கோயிலை சுற்றி வந்து நீர்நிலைகள் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக ஆமான்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ காலபுருஷ தத்துவத்துப்படி தான் ஒரு ஜாதகம் வந்து அதிகப்படியான வேலைகளை வந்து செய்யும். அப்படி பார்க்கும்போது சந்திரன் வந்து காலபுருஷ 4ஆம் அதிபதி. யாருக்கெல்லாம் வந்து 5ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து வாடகை வருமானம் பெறக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸு, காரு, லாரி இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அந்த ஜாதகருக்கு அதிகமாக உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவங்க மனசு வந்து ரொம்ப வந்து மென்மையாக இருக்கும். எதையுமே வந்து ஒரு சின்ன கஷ்டப்படக்கூடிய சம்பவங்களை கூட அவங்க மனசு வந்து ஏற்றுக்காது. தனக்குத்தான் எல்லாமே வந்து சாதகமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுமைத்தன்மை நிறைஞ்சவங்களாக வந்து இருப்பாங்க. ஒரு படைத்தளபதியாக இருக்கிறவங்க, ஒரு இராணுவத்தில் இருக்கிறவங்க, ஒரு ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரியெல்லாம் பாருங்கள். அவங்களுக்குலாம் வந்து 5ஆம் இடத்து கூட வந்து செவ்வாய் வந்து சம்மந்தப்படுறவங்களாக இருப்பாங்க. 5ஆம் இடத்து கூட வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டால் அவங்க பார்த்திங்கன்னா தலைமை பண்பு நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. தலைமை பண்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கப்பலோட கேப்டன் வந்து நல்ல தலைமை பண்பு நிறைந்தவராக இருந்தால் மட்டுமே அவரால் அந்த கப்பலை வந்து நல்லபடியாக வழிநடத்தி செல்ல முடியும். அப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க, ஏன்னா காலபுருஷ லக்னாதிபதி தான் செவ்வாய், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தையே வந்து வழிநடத்தக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கும். குறிப்பாக வந்து சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா செவ்வாய் அப்படின்ற கிரகத்தை நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சம்மந்தப்படுறவங்க வந்து ஒரு எம்பியாக, எம்எல்ஏவாக, பார்லிமெண்ட் வரைக்கும் கூட போகக்கூடிய அதிகாரங்கள் அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பீரம்னா கம்பீரம், அவ்வளோ ஒரு கம்பீரம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆண்மைத்தன்மை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆளுமைத்தன்மை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆற்று மணலை கூட வந்து அளந்துடலாம். 5ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறவங்களோட மனசை வந்து அளக்க முடியாது. ஏன்னா 5ஆம் இடங்கிறது வந்து மனசு. அவங்க மனசு வந்து அப்படியே இரும்பு மாதிரி வந்து இருக்கும். எவ்வளோ நீங்கள் உருவல் போட்டிங்கன்னா கூட அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த, ஒரு சின்ன விஷயத்த கூட வெளியில் வந்து வாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனப்பக்குவம், மன வலிமை வந்து அதிகமாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னைத்தானே தலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுநிலை பெற்றவர்களாக 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து உடன்பிறந்த சகோதரத்தை பற்றி சொல்கிற கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தரோட சொத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம், உடம்புல ஓடுற ரத்தத்தை சொல்லக்கூடிய கிரகம். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட டிஎன்ஏல, அவங்களோட ரத்தத்தில் வந்து தந்தை அதாவது பாட்டனோட கர்மாக்கள் வந்து அதிகமாக வந்து கலந்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லைன்னா பாட்டன் செஞ்ச தொழிலை தான் வந்து அந்த ஜாதகர் செய்வார், பாட்டனோட உருவமைப்பை ஜாதகர் வந்து பெற்றுருப்பார் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ 5ஆம் இடத்துல வந்து இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்து பார்த்துட்டோம். இப்போ 5ஆம் இடத்துல வந்து புதன் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காதலுக்கு காரக கிரகம் புதன். 5ஆம் இடத்து கூட புதன் சம்மந்தப்படுதா? கண்டிப்பாக ஜாதகருக்கு காதல் உண்டு. ஆனால் இவங்களோட காதலில் வந்து ஒரு மென்மை இருக்கும்,
அதே நேரத்தில் இவங்க எப்படி காதல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக நல்லா சாஃப்டான நேச்சராக வந்து இருக்கிறாங்களோ, அமைதியாகவோ அடக்கமானவங்களாகவோ புத்திசாலித்தனமாகவோ இருக்கிறாங்களோ, அவங்களத்தான் வந்து 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்கும். 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கல்வியில் சிறந்த ஒருத்தரை தான் வந்து காதலிப்பாங்க. அவங்களோட கல்விக்காகவே அவங்கள வந்து காதலிப்பாங்க. அது மாதிரி 5ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறவங்க வந்து இந்த தூதரகத்தில் வந்து பணிபுரியறவங்களாக வந்து இருப்பாங்க. அயல்நாட்டு தூதரகங்கள கூட லிங்க் இருக்கிறவங்க, அயல்நாட்டு தூதரகம் கூட சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. அது மாதிரி 5ஆம் இடத்து கூட புதன் சம்மந்தப்பட்டவங்க வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எளிமையாக வந்து புரிய வைக்கக்கூடிய தன்மை வந்து 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஆப்டாக வெளியில் சொன்னால் அந்த விஷயம் வந்து எதிராளிக்கு நல்லபடியாக புரியும், அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து புத்திசாலித்தனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து தனக்குத்தானே மதிநுட்ப மந்திரியாக இருந்தால் கூட, அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்வதில் வல்லவர்களாக இருந்தால் கூட, தனக்குத்தானே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றதுன்னு தெரிய முடியாதவங்களாக வந்து இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு 1000 அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனையோ அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தில் வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது அதில் வந்து அவங்க வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையற்றவர்களாக வந்து போயிடுவாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க வந்து கணக்கில் வந்து ரொம்ப புலியாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், ஐடி இந்த மாதிரியான ப்ரொஃபைல்கள் வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து தரும். இப்போ 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. 5இல் வந்து குரு வந்து காரக பாவக நாஸ்தின்னு வந்து சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து நல்லபடியான குழந்தைய வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஆதாரபூர்வமாக வந்து நிரூபிக்க முடியும். 5ஆம் இடத்துல குரு இருந்தால் அது வந்து 9ஆம் இடத்தை பார்க்கும், 11ஆம் இடத்தை பார்க்கும், அதுக்கடுத்து வந்து லக்னத்தை வந்து பார்க்கும். இதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்து கூட குரு சம்மந்தப்பட்டால் அவங்க வந்து பெருமை, அவங்களோட பெருமையை வந்து எந்த இடத்துல பேசுகிறாங்களோ அந்த இடத்துல தான் போய் வந்து நிற்பாங்க. அவங்களோட பெருமைக்கு எந்த இடத்துல வந்து குறை இருக்குதோ அந்த இடத்துல போய் வந்து நிற்க மாட்டாங்க. 1000 பேர் இருந்தால் கூட அந்த 1000ல் ஒருத்தராக நிற்க விருப்பப்படுவார்களே தவிர 1000ல் ஒன்றாக வாழ விருப்பப்பட மாட்டார்கள். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து குரு இருந்தால் அவங்க வந்து சிறந்த ஆன்மீகவாதியாக வந்து இருப்பாங்க, திறமை சொற்பொழிவாளர்களாக இருப்பாங்க. ஒரு மந்திர உபதேசம் அவங்ககிட்ட 5ஆம் இடத்துல குரு சம்மந்தப்படுறவங்க கிட்ட நீங்கள் மந்திர உபதேசம் வாங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கிலேருந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான், டர்னிங் பாயிண்ட்டு தான். இந்த இடத்துல வந்து ஒரு சம்பவத்தை நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம மருதமலை குருஜி ஐயா வந்து மிதுன லக்னம், அவருக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்குது. அவர் வந்து எத்தனை பேருக்கு வந்து மந்திர உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட மந்திர உபதேசம் வாங்கினவங்க, அவர் வாயால் வந்து பேர் வச்சுக்கிட்டவங்க, ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம தங்கப்பாண்டியன் ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்குமே வந்து 5ஆம் இடத்துல தான் வந்து குரு வந்து இருக்குது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். நம்ம மருதமலை குருஜி ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம தங்கப்பாண்டியன் ஐயாவுக்கு வந்து 2 குழந்தைங்க வந்து இருக்காங்க. இப்படி வந்து ஒரு சும்மா வந்து விதிகளை மட்டும் நம்ம வச்சு வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது. 5ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்கிறாரு, அந்த 5ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு, அந்த 5ஆம் அதிபதியை யார் பார்க்குறாங்க, அவங்களாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணுமே தவிர பொதுப்படையாக வந்து 5ஆம் இடத்துல குருவா உனக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. சொன்னால் அது வந்து ஃபேக் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருக்கும், இல்லை தர்மஸ்தாபனங்கள் வந்து இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க ஒருத்தவங்க எனக்கு எந்த மாதிரியான இடத்துல வந்து வீடு அமையும், நான் வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி சொந்த வீட்டுக்கு போனாலும் சரி நீங்கள் தைரியமாக அடித்து சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கும், கோயில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து சொத்தோ நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடமோ வந்து இருக்கும் அப்படிங்கலாம். அவங்க குடியிருக்கிற இடமே வந்து ஒரு கோயிலாக தான் இருக்கும். அவங்கள சுற்றி நிறைய பூஜை பொருள்கள் இருக்கும், நிறைய சாமிகள் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க பெரும்பான்மையாக வந்து மனசில் வந்து வைராக்கியம் நிறைஞ்சவங்களாக வந்து இருப்பாங்க. அவங்களோட கவலையோ கஷ்டத்தையோ எந்த சூழ்நிலையிலையும் வெளியிலேயே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து 5ல் இருக்கக்கூடிய அந்த குரு வந்து 9ஆம் இடத்தையும் லக்னத்தையும் வந்து பார்க்கறதுனால தங்களோட கவலையோ கஷ்டத்தையோ எந்த நேரத்துலையும் ஒரு செகண்ட் கூட வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. தன்னை சார்ந்தவங்களை வந்து வழிநடத்துறதுல தான் வந்து
ஒரு தலைமை பண்போட இருப்பாங்களே தவிர தன்னோட கஷ்டத்தையோ கவலையோ வந்து வெளியில் எந்த சூழ்நிலையுமே வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். காதலுக்கு காரக கிரகம் வந்து புதனாக இருந்தால் கூட காமத்துக்கு காரக கிரகம் வந்து சுக்கிரன் தான். காமம் இல்லாத இடத்துல வந்து ஒரு தம்பதிகள் வந்து நிம்மதியாக வந்து வாழ வந்து முடியாது. ஒரு தம்பதிகள் நிம்மதியாக வாழணும்னா அங்கே வந்து காதலும் வேணும், காமமும் வேணும். அப்போ அந்த காமத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன். இப்போ 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தால் தம்பதிகள் வந்து லவ்வபிள் கப்பல்ஸாக வாழ்நாள் பூரா வந்து வாழ்வாங்க. நீங்கள் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து பாருங்கள், எப்பயுமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட அவங்களே அதை வந்து பேசி சரி பண்ணிக்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. அதுமாதிரி அவங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும்பான்மையாக வந்து குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து அலங்காரமான பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இன்கேஸ் அவங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வந்து விருப்ப தெய்வமே வந்து நல்ல அலங்காரமான அம்மன், இந்த ராஜராஜேஸ்வரி, இந்த மாதிரி அலங்காரமான அம்மனை தான் அவங்க வந்து அதிகமாக வந்து கும்பிடுறவங்களாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவங்க எப்படி வந்து அழகை ஆராதிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களும் வந்து அழகை ஆராதிப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து நல்ல அழகானவங்களாக இருப்பாங்க, அழகை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அழகு, ஆடம்பரம் இதுதான் அவங்க வாழ்க்கையில் வந்து மெயின் டார்கெட்டாகவே இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அழகு, ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் மட்டும் இருக்காது, அது சம்மந்தப்பட்ட தொழிலையும் இருப்பாங்க. பியூட்டிஷியனாக இருப்பாங்க, ஒரு அழகான வந்து ப்ளவுஸ் தைக்கிறவங்களாக இருப்பாங்க, பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அழகு, ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க வந்து அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுப்பவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து கலைநயத்தோட இளமை பொலிவோடு வந்து இருப்பாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க கலைத்துறையில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து தன்னை வந்து சாதிச்சிருவாங்க. இப்போ 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறவங்க பங்குச்சந்தையில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து பங்குச்சந்தை. பங்குச்சந்தை ஆர்வலர்களுக்கு பாருங்கள், 5ஆம் இடத்துல வந்து அதிகமாக வந்து ராகு இருக்கும். இதில் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல உள்ள ராகு வந்து கேதுவோட சாரம் பெற்றிருக்கும். சில பேருக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து தவறாக வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வந்து 5ல் ராகு பங்குச்சந்தைக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் 5ல் இருக்கிற ராகு வந்து கேது சாரத்தில் இருந்தாலோ அவங்க ஜாதக ரீதியான அட்டமாதிபதி பாதகாதிபதி சாரத்தில் இருந்தாலோ அவங்க கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தைக்கு போகவே வந்து கூடாது. தலைகீழ நின்று தண்ணி குடித்தா கூட நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அட்வைஸ் பண்ணால் கூட 5ல் ராகு இருக்கிறவங்க பங்குச்சந்தை பக்கம் போகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க பங்குச்சந்தையில் எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அதை விட அதிகமாகத்தான் வந்து இழக்கிறாங்க. இது வந்து டிமோட்டிவேஷன் வந்து கிடையாது. ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஒருத்தவங்க வந்து நல்லது செஞ்சாலும் சரி, ஒரு கெட்டது செஞ்சாலும் சரி, அதில் உள்ள நல்லது கெட்டதை வந்து நம்ம வந்து எடுத்துரைக்க வேண்டியது ஒரு ஜோதிடரோட கடமை. அதே மாதிரி 5ல் ராகு இருந்தால் குழந்தை பிறக்காது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 5ல் ராகு இருந்தால் வந்து காலதாமதமாக கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து பிறக்கும். 5ல் ராகு இருந்து கல்யாணம் ஆன 5ஆவது மாதத்தில் கன்சீவ் ஆனவங்களும் இருக்கிறாங்க, 5 வருஷம் கழித்து கன்சீவ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அந்த 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் அந்த ராகு வந்து பலன் தருவார். அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, 5ஆம் அதிபதி, அவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி தான் ராகு தன்னோட பலனை வந்து வாரி வாரி வழங்குவார். உண்மையிலேயே 5ஆம் இடத்துல வந்து ராகு இருந்துச்சுன்னா அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து புத்து இருக்கும், இல்லை அவங்க குலதெய்வமே வந்து புத்து அம்சம் நிறைஞ்ச அம்மனாகவோ அந்த கோயிலில் வந்து புத்துக்கள் இருக்கனாகவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குதுங்க. ஏன்னா அவங்க அது வந்து சரம் ஸ்திரம் உபயன் வந்து இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து வேலை செய்யும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பாட்டன் வழி கர்மா வந்து அதிகமாக வந்து வேலை செய்யும். அவங்களோட உருவ ஒற்றுமையை பாருங்கள், அவங்களோட தாத்தா மாதிரியே தான் அவங்க இந்த ஜாதகர் வந்து இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க தாத்தாவோட கர்மாவளிக்கத்தை வந்து அவர் வந்து சுமக்கக்கூடியவராக வந்து இருப்பார்.
5ஆம் இடத்துல வந்து கேது. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க வந்து பாட்டி வழி கர்மாவை வந்து சுமக்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக வந்து இருப்பாங்க. அதாவது குலதெய்வம் 5ஆம் இடங்கிறத வந்து குலதெய்வமா, அப்போ அவங்க கோயிலில் வந்து ஓலைப்பெட்டியில் ஓலைக்கூடையில் வந்து நினைவு பொருள்கள் வச்சு சாமி கும்பிட்றவங்களாக வந்து இருப்பாங்க. அதாவது முன்னோர்களோட உடை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு பயன்படுத்திய பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு ஓலைப்பெட்டிக்குள்ளே வச்சு சாமி கும்பிட்றவங்களாக இருப்பாங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க வந்து 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தை பாக்கியத்தை சொல்கிற இடமாக இருந்தால் கூட 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க குரு ராகு கேது இதெல்லாம் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து ஆகாத பிளானட்டாக வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க அற்புதமான வழிபாட்டு மூலமாக அவங்களுக்கு விரும்பின குழந்தைய வந்து பெற்றெடுக்கக்கூடியவர்களாக வந்து இருக்கிறாங்க. அது மாதிரி 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தையில் ஈடுபடவே வந்து கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது வந்து தான் நின்ற பாவகத்தோட பலனை வந்து சுருக்கிடுவார். அப்போ அவங்களுக்கு வந்து பூர்வீகம் தெரியாது, குலதெய்வம் தெரியாது. தெரிஞ்சாலும் வந்து அவங்க வந்து இஷ்ட தெய்வத்தை விருப்ப தெய்வத்தை கும்பிடுறவங்களாக வந்து இருப்பாங்க. அல்லது நாம் சொன்ன மாதிரி முன்னோர்களோட நினைவு பொருள்களை வச்சு குலதெய்வமாக அதை வந்து பாவித்து கும்பிடக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க. அதுமாதிரி 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வந்து மந்திர உபதேசம் வந்து நல்லா பண்ணுவாங்க. மந்திரம் ஒரு ஒரு அச்சர பிசகாமல் மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணுறது தான் ஒரு நல்ல பலனை வந்து தெய்வ அனுகிரகத்தை நமக்கு வந்து பெற்றுத்தரும். 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறவங்க வந்து அழகாக நல்ல அச்சர பசகாமல் வந்து மந்திரம் வந்து சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக வந்து இருப்பாங்க. இந்த நிறைய பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் பாருங்கள், அவங்களுக்குலாம் வந்து 5ஆம் இடத்து கூட வந்து கேது வந்து சம்மந்தப்படும். இதுவும் 5ஆம் இடத்துல வந்து சனி கேது சம்மந்தம் இருந்ததுன்னு வைங்களேன், மிகப்பெரிய லெவலில் அவங்களோட வளர்ச்சி வந்து இருக்கும். உலக லெவலில் வந்து பேர் சொன்னால் தெரியக்கூடிய ஆன்மீகவாதிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் 5ஆம் இடத்து கூட வந்து சனி கேது சம்மந்தம் இருக்கும். இப்படி ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து தான் எந்த வீட்டில் நிற்குதோ அந்த நின்ற வீட்டு பலனைத்தான் பிரதானமாக வந்து ஒரு ஜாதகருக்கு வழங்கும். அந்த வகையில் இப்போ 5ஆம் வீட்டில் நின்ற கிரகம் வந்து ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்கும் அப்படின்றத எளிமையாக சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொன்னேன். இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.